ஹாப்பி நியூ இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். எக்ஸாம் டைம் நெருங்கிடுச்சு தெரியும் இல்லையா? படிச்சிட்டிங்களா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. ஜனவரி வந்தாலே எல்லா இதையும் ஓரளவுக்கு நம்ம முடித்து வச்சுருந்துருக்கணும். புரியுதா? இப்போ ஒன்றும் தப்பு இல்லை. இனிமேல் இருக்கிற நாட்களில் நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஐயோ கஷ்டமாக இருக்கேன்னு கடைசி வரைக்கும் விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டம்தான் உங்களுக்கு கண்ணு முன்னால் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நம்மளும் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனசில் அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காலையிலே எழுந்துருங்க. காலையிலேயே என்ன பண்ணுங்கள், பெட்டை விட்டு எழுந்திரிச்சிருங்க. 4:30 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருங்க. சீக்கிரம் போய் படுத்துருங்க. 9 o'clock 9:30 வரை படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், போய் படுத்துருங்க. படுத்துட்டு காலையிலேயே எழுந்திரிச்சிருங்க. அதான் நமக்கு நல்லது. 1 மணி வரை படித்தேன் 2 மணி வரை படித்தேங்கிறதெல்லாம் வேண்டாம். சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எழுந்திங்க. நல்லா படிங்க. 2வது, இந்த டைமில் ஓயாமல் ஊர்களுக்கு போகிறேன், ரிலேஷன் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நாளைக்கு தயவு செய்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் விலைக்கு வைங்க. நம்ம ஆட்டம் பாட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கிற 1 மந்த்தோ 2 மந்த்தோ தான். என்ன பண்ணுங்கள், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நல்ல மார்க்கு கண்டிப்பாக எடுப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லா நம்ம படிக்கணும், நல்லா எழுதணும் எக்ஸாம் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த நாளில் முக்கியமாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இன்னும் இந்த இயர் 26 இந்த இயர் எலெக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் வச்சுருவாங்க. அது சில பிள்ளைங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், நாமே என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சீக்கிரமாக படிக்காத லெசன்ஸ் எல்லாம் சீக்கிரம் படிச்சுக்கோங்க. எது கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபெக்ட் போடுங்க. நீங்கள் நல்லா படிக்கலாம். மற்றதெல்லாம் நல்லா தெரியுது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஆனால் படிப்பு பக்கத்தில் மட்டும் போக மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரியாதுன்னு இல்லை. அதில் என்ன பண்ணதில்லை, கடின உழைப்பு போடுறதில்ல. நம்ம எந்த அளவுக்கு கடின உழைப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணோம், வெற்றி பெறுவோம், மார்க் எடுப்போங்கிறது நான் சொல்கிறது. நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு கடைசி வரை உட்கார்ந்துருக்காதீங்க, நல்லா படிங்க. சரி, 2வது என்னென்னா, உணவு பழக்கத்தை இந்த நாள்லேருந்து என்ன பண்ணுங்கள், தேவையில்லாத ஃபுட்டெல்லாம், ஜங்க் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள். சாஃப்டான உணவு ஒன்றுங்க. இந்த நேரத்தில் நம்ம சிக்குன்னு படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சாப்பாடு விஷயங்கள்லேயும் கொஞ்சம் அப்படி இப்படி போங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி சாப்பிடுவீங்களோ அது உங்கள் இஷ்டம் என்ன. அதனால் இந்த சாப்பாடு விஷயங்கள்லேயும் கொஞ்சம் அளவோடு நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தூக்கத்துலேயும் சொல்லியிருக்கேன், சாப்பாடும் சொல்லியிருக்கிறேன். 2வது முக்கியமாக இந்த டைமில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எலெக்ஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸோட வேலை கிடையாது இது, புரியுதுங்களா? சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, கட்சியிலையும் இது பண்ணிக்கிட்டே அதை பிடிக்கவும் இதை பிடிக்கவும், அதை பேசவும் இதை பேசவும், அதுக்கு நம்மளுக்கு வயசும் கிடையாது, என்ன பண்ண நமக்கு அனுபவமும் கிடையாது, புரியுதுங்களா? கட்சி லீடர்ஸ் எல்லாம் நல்ல படிச்சுட்டு நல்ல ஒரு இதில் தான் அவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. உங்களுக்கு இதுதான் என்னது பேசிக். நீங்கள் கரெக்டாக பேசிக் ஃபவுண்டேஷன் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், மேலும் நம்ம வளர முடியும். அதனால் இந்த கொடி பிடிக்கிறது, பேசுகிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, அதெல்லாம் பெரியவங்க பார்த்துக்குவாங்க. அதில் யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு அந்த வேலை இல்லைங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். தயவுசெய்து நல்லா படிங்க. நல்லா படித்தா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது வைக்கிறதெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேருங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். கண்டிப்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இல்லையாங்கிறது கொஞ்சம் நேரம் பழகினாலே நமக்கு தெரிஞ்சிடும். இது என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்கிற வயசு கிடையாது, நீங்கள்லாம் பேபிஸ் கிடையாது, நீங்கள்லாம் நல்லா எல்லாமே தெரிஞ்சவங்க தான். அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு முக்கியமாக சேருங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸு வேணும், நான் வேண்டான்னு சொல்லலை. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேருங்க. இதான் எல்லாத்துக்கும் மேலே தாய் தகப்பனை மதித்து நடந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தான் சொல்கிறேன், எல்லாருமே நல்லா படிங்க. எல்லா எக்ஸாம் சீக்கிரம் இந்த இயர் வந்துடும். அதனால் நல்லா படித்து நல்ல முன்னேறணுங்கிறது என்னோடய ஆசை. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னால்
வருவீங்க. சரியா? ஓகே. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து 26 நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லபடியாக முடிக்கணும். ஓகே, நல்லபடியாக படிங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். ஆல் தி பெஸ்ட்.